ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உங்க கூட பிறக்காத இந்த சகோதரரை ஏன் இப்படி பார்வையால சாகடிக்கிறீங்க? 63 வருஷம் தான். அந்த 63 வருஷத்துல எவ்வளவு பெரிய ஒரு ரெவல்யூஷன். இது இஸ்லாமிய இருந்து எங்க ஆடு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்குதா? இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை அதுதான். ஆட்ல என்ன இருக்குது? பரக்கத் இருக்குது. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان برحمتك يا ارحم الراحمين. أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதம் வரப்போகிறது என்பதற்கு ஒரு முன்னறிவிப்பாக ரஜபுடைய மாதம் பிறை பார்க்கப்பட்டு விட்டால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த துஆவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு மிகப்பெரிய வரவேற்பு. ஒரு வருஷத்தினுடைய சீஃப் கெஸ்ட் ரமலானுடைய மாதம். அதை வரவேற்கிறதுக்காக, நம்மளை தயார்படுத்துறதுக்காக, நம்ம அதுவரைக்கும் ஆரோக்கியமா ஆயுளோடு இருப்பதற்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை ஓதக்கூடிய ஒரு வளமையை ரஜபு பிறை பார்த்து விட்டால் ஓத ஆரம்பிப்பார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் அப்படின்னா, யா அல்லாஹ் ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக என்று இந்த துஆ துவங்குகிறது. இந்த துஆவில் அடங்கி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட உள் அர்த்தங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த துஆவை நாம் எப்படியெல்லாம் நினைத்து ஓத வேண்டும். பரக்கத் என்றால் என்ன தெரியுமா? பரக்கத் என்பது ஒரு பொருள் அதிகமாக இருப்பது மட்டும் பரக்கத் அல்ல. ஒரு பொருள் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நல்ல பணங்காசுகள் நிறைய இருந்தா பரக்கத்தா இருக்கிறார்னு அர்த்தம். நீண்ட வயசு ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு, அவர் பரக்கத்தா வாழ்றாருன்னு அர்த்தம். நல்ல நிறைய சாப்பிட்டா தான் பரக்கத்தா சாப்பிட்டேன்னு சொல்லலாம் நினைக்கிறோம். அப்படியும் இல்ல. மார்க்கம் என்ன சொல்ல தெரியுமா? சிறிய விஷயத்தில் மிகப்பெரிய மன நிறைவு உங்களுக்கு ஏற்படுகிறதா? குறைந்த நேரத்தில் மிகப்பெரிய வேலை நீங்கள் செய்கிறீர்களா? உங்களுடைய குறைந்த ஆயுள் காலத்தில் எல்லா கடமைகளையும் சரிவர நிறைவேற்றுகிறீர்களா? கொஞ்சம் தான் சாப்பிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ், பசி ஆறிடுச்சு, வயிறு நிறைஞ்சிருச்சு, மனசு நிறைஞ்சிருச்சு. அந்த பசித்த உண்ட உணவை கொண்டு நல்லவர்கள் செய்யப்பட்டதா, நல்ல இபாதத்துக்கள் செய்யப்பட்டதா, அதிலே பரக்கத் செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய வருமானம் மிக குறைவாக இருந்தாலும் அந்த குறைந்த வருமானத்தை வைத்து வீட்டு வாடகை கொடுக்கின்றோம். நம்முடைய வீட்டுக்கு தேவையான உணவுக்கு தேவையான மளிகை ஜாமான்கள் வாங்கிக்கிறோம். நமக்கு தேவையான ஆசாபாசப்படக்கூடிய சில விஷயங்களை வாங்கி சாப்பிடுறோம். மனைவி கேட்கக்கூடியது, பிள்ளைகள் கேட்கக்கூடியது, நமக்கு தேவையானது. இப்படியெல்லாம் நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுறானா? இதுக்கு
50,000 1 லட்சம் தான் சம்பளம் வாங்கி வாழணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் சம்பளம் வாங்கினாலும் அல்லாஹ் அதை என்ன செய்யறான், பரக்கத் செய்யறான். குறைந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய வேலை நடக்குதுன்னு சொன்னா அதற்கு பேர் தான் பரக்கத். அப்போ அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய பரக்கத் இதுதான். யா அல்லாஹ், ரஜப ஷாபான் மாதத்தில் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. என்ன பரக்கத் செய்யணும்? இதுவரைக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்யலையா? இதுவரைக்கும் செஞ்ச பரக்கத்துல இன்னும் பரக்கத் செய்யணும்னு கேட்கிறது தான். இதுவரைக்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்துச்சு, மனசுல நிம்மதி நல்லா இருந்துச்சு, நம்முடைய வருவாய்க்கும் செலவுக்கும் அல்லது எல்லாம் கரெக்டா இருந்துச்சு. ஆனா இன்னும் கொஞ்சம் பரக்கத் செஞ்சாதான் ரமலானை நாம் எப்படி செய்ய முடியும், நல்ல முறையில் ரிசீவ் பண்ணி அதை அனுபவிக்க முடியும். ஆரோக்கியமாக இருந்தால் தான் நோன்பு நோக்க முடியும். பணங்காசுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு தேவையான உணவுகளை சகர் நேரத்தில் இஃப்தார் நேரத்திலும் நம்மோடு நிறுத்திக் கொள்ளாமல் நம்மோடு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் என்ன செய்ய முடியும், கொடுத்து சாப்பிட முடியும். சகர் நேர சாப்பாடு கொடுக்கிறது, இஃப்தார் நேர சாப்பாடு கொடுக்கிறது. அது அல்லாமல் இப்படி சதக்காக்களும் தான தர்மங்களும் அதிகம் செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த ரமலானுடைய மாதத்தை நமக்கு ஆக்கியிருப்பதன் காரணமே ரஜபுடைய மாதத்திலிருந்தே நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துஆவுடைய ரிஃப்ளெக்ஷன், துஆவுடைய ஒரு எஃபெக்ட் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை உண்ணும் உணவு, உடுத்தும் உடை, நம்முடைய பெற்றெடுத்த பிள்ளைகள் விஷயத்தில் இதில் அனைத்திலும் அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன கேட்க வேண்டும், பரக்கத்தை கேட்க வேண்டும். நல்ல குணத்திலே பரக்கத் கேட்க வேண்டும். நம்முடைய உழைப்பில் பரக்கத் கேட்க வேண்டும். இப்படி எல்லா விஷயத்திலும் பரக்கத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். இதிலே அதிகப்படியான விஷயம் கிடைத்தால் தான் நம்மளுக்கு மன நிறைவு என்று இருக்கக்கூடாது. கிடைக்கக்கூடிய சிறிய விஷயத்திலும் கூட மன நிறைவை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால் அங்கே பரக்கத் செய்யப்பட்டு விட்டது என்று அர்த்தம். இந்த பரக்கத் அப்படிங்கிற விஷயம் எதுக்கெல்லாம் பயன்படுத்திருக்காங்க தெரியுமா? வியாபாரத்துடைய விஷயத்துல, அதில் குறிப்பாக ஆடு வளர்ப்பதில், ஆட்டு மந்தைகள் வைப்பதில் பரக்கத் இருக்குன்றாங்க. ஆட்டுடைய விஷயத்தில் என்ன இருக்குது, பரக்கத் இருக்குது. ஒரு நாளைக்கு எத்தனை லட்சக்கணக்கான ஆடுகள் அறுக்கப்படுகிறது. ஆனால் ஆடு தட்டுப்பாடுகள் என்னைக்கா வந்திருக்குதா? இல்ல. ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டா நிக்காக்கள் அதிகமாகிறது. எல்லா வீடுகள்லயும் என்ன செய்யறாங்க, நான்வெஜ் சமைக்கிறாங்க, எல்லாம் மட்டன் வாங்குறாங்க, கடைகள்ல நல்ல வியாபாரம் களை கட்டுது. அப்போ ஆடுகள் அதிகமாக அறுக்கப்படுகிறது. அப்படி இருந்தும் கூட ஆட்டுக்கு எந்த தட்டுப்பாடும் வந்தது கிடையாது. நம்ம ஹஜ் பெருநாள் 3 நாள் வச்சு அறுக்கிறோமே, உலகம் முழுக்க அறுக்கப்படுகிறது. அப்படி இருந்து எங்க ஆடே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி வர நிலைமை வந்திருக்குதா? இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை அதுதான், ஆட்டுல என்ன இருக்குது, பரக்கத் இருக்குது. நம்மளும் கூட கொஞ்சம் வீடு வாசல் கொஞ்சம் பெருசா இருந்து தோட்ட தொடர்கள் கொஞ்சம் பண்ணைகள்லாம் வச்சிருந்தோம்னு சொன்னா என்ன செய்யணும், ஆடுகள் வளர்க்கணும். ஒரு நேரத்தில் வீடுகள்ல நம்ம பெரியவங்க என்ன செய்யாங்க, கோழி வளர்த்தாங்க. கோழி வளர்த்தாங்க, முட்டை போடும். அந்த முட்டையை எடுத்து வீட்டில் உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். மாடு வளர்த்தோம். அந்த மாடு வளர்க்கக்கூடிய அந்த மாட்டுல இருந்து பசும்பாலை கறந்து வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்டோம். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. எல்லாமே வாட்டர் பாட்டில் ஆன மாதிரி வாட்டர் பால் பாக்கெட் ஆகி போச்சு. கடைகள்ல தான் நம்மளுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நிலைமையாக ஆயிப்போச்சு. அப்போ நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த ஆற்றோட விஷயத்தில் உங்களுக்கு பரக்கத் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க நமக்கு சொல்லி தர்றாங்க. இது மட்டுமல்ல, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க எதையாவது பார்த்தீங்கன்னு சொன்னா பரக்கத்துக்காக துஆ செய்யுங்க என்பதாக சொன்னாங்க. பரக்கத்துக்காக என்ன செய்யணும், துஆ செய்யுங்க. ஒருத்தர் அழகா இருக்கிறாங்களா, மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் சொல்லுங்க. நீங்க என்ன செய்யாதீங்க, அதை பார்த்து அப்படிங்காதீங்க, அதனுடைய எஃபெக்ட் பயங்கரமா போய் விழுந்துடும். இங்க பாருங்க, ஒரு நிகழ்ச்சி சொல்றாங்க. சஹல் இப்னு ஹுனைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் கட்டுமஸ்தான உடல், நல்ல ஒரு ரோஸ் நிறம் உடைய ஒரு சஹாபி. அவர் குளிச்சுக்கிட்டு இருக்கிறத அந்த வழியா போன ஒரு சஹாபி பார்க்கிறார். ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த வழியாக போனாரு. அவர் இந்த சஹல் ரலியல்லாஹு அன்ஹு குளிக்கிறத பார்த்தார். இவருடைய அந்த கட்டுமஸ்தான உடலை பார்த்ததும் இந்த மாதிரி ஒரு அழகிய உடலை வேற எங்க நான் பார்த்ததில்லைங்கிற மாதிரி வார்த்தையை விட்டு விட்டார். இவரு கண்ணு வச்சுட்டாரு, கண்டிச்சு விழுந்துருச்சு.
அவர் அங்கிட்டு போறாரு. குளிச்சுக்கிட்டு இருந்தவர் அப்படியே மடார்னு அப்படியே விழுகிறார். விழுகிறாருன்னா கை கால அசையல, பேச்சு மூச்சு இல்ல. திடீர்னு விழுகிற சத்தம் கேட்டு வீட்டுல உள்ளவங்க ஓடி வந்து பாக்குறாங்க. பிறகு அவரை எல்லாம் ஆடையால துணியால சுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கிட்டு வர்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து குளிச்சுக்கிட்டு இருந்தாரு, திடீர்னு விழுந்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீங்க இது விஷயத்தில் யாரையாவது சந்தேகிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, இவர் குளிச்சுக்கிட்டு இருந்தாரு, கீழே விழுந்தாரு, போய் தூக்க போகும்போது அந்த வழியா யார் போனா? ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஏன் உங்கள் உடன்பிறவா இந்த சகோதரரை நீங்கள் சாகடிக்கிறீர்கள்? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உங்க கூட பிறக்காத இந்த சகோதரரை ஏன் இப்படி பார்வையால சாகடிக்கிறீங்க? நீங்க ஏதாவது ஒரு அழகான விஷயத்தை பார்த்தால் மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் அப்படின்னு நீங்க சொல்லி இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தண்ணீரை எடுத்து வர சொல்லி ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு ரிவாயத்துல அவர்களுடைய உடம்பை கழுவி அல்லது ஒளி செய்து அந்த தண்ணீரை எடுத்து சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது என்ன செஞ்சாங்க? தெளிச்சு விட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வாறு ஊற்றப்பட்டதும் அவர் கண் வெளித்தார். திருஷ்டி கழிக்கிறதுன்னு சொல்றாங்கல்ல, கண் திருஷ்டி மேல நம்பிக்கை இல்லாதவங்க இந்த ஹதீஸ் சுப்ஹானல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு செய்தியை இங்கு நமக்கு சொல்லி காட்டுகிறது. திருஷ்டிங்கிறது இருக்குது, கண்ணீர்னு சொல்றோம். தமிழ்ல வந்து திருஷ்டி, கண் திருஷ்டிங்கிறோம், கண்ணீருங்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் ஐனுல் ஹக், கண்ணால பார்க்கக்கூடிய எஃபெக்ட் இருக்குது, அது வேலையை நல்லா செய்யும். நாங்க அதனால எப்பவுமே நம்ம பெரியவங்க கூட நம்ம குடும்பத்தில் சொல்லுவாங்க, 5 அல்லாவுக்கு 5, 1 ஊருக்கு 1. என்ன அர்த்தம் இருக்கு? நீ பயப்படுறாரோ யாருக்கு பயப்படணும்? அல்லாவுக்கு பயப்படணும். நீ கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும்னா யாருக்காக அடக்கி வாசிக்கணும்? ஊராருடைய கண்களுக்கு கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். எனக்கு இருக்குங்கிறதுக்காக வேண்டி ரொம்ப பிரம்மாண்டமா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்தோம்னு சொன்னா அதுல ஒரு எஃபெக்ட் இருக்குது, பார்க்கக்கூடிய பார்வை மூலமாக என்பதாக நமக்கு இங்கு சொல்லி தர்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒருவருடைய கல்வி திறமையை பார்த்தால் என்ன சொல்லணும்? பாரக்கல்லாஹ் சொல்லணும். ஒருவர் அழகாக இருக்கிறார், பாரக்கல்லாஹ். ஒரு அழகிய ஆடை உடுத்தி இருக்கிறார், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு ஜோடியை பார்க்கிறோம், ஒரு கணவன் மனைவியை பார்க்கிறோம், ரொம்ப முஹப்பத்தா இருக்கிறாங்க, அந்யோன்யமா இருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் சொல்லணும். புருஷன் பொண்டாட்டி எவ்வளவு அந்யோன்யமா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பேசிட்டு போயிட்டோம்னா வீட்டுக்கு போனோம்னா இந்த 2 பேருக்கு சண்டை வந்துடுது. இதான் நடக்குது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப நம்முடைய கண்ணின் மூலமாக யாருக்கும் எந்த விதமான இடையூறுகள் கொடுத்து விடக்கூடாது. அப்ப இந்த விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? பரக்கத்துக்காக துஆ செய்யுங்கங்கறாங்க. பரக்கத்துக்காக என்ன செய்யுங்க? துஆ செய்யுங்க. மணமக்களை வாழ்த்தும் போது கூட நம்ம அப்படித்தான் துஆ செய்யறோம். பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்குமா வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் சொல்ற காரணம் என்ன? அந்த மணமக்கள் மாஷா அல்லாஹ் அவர்கள் அந்த புதுமண தம்பதிகள் மாப்பிள்ளைக்கு ஒரு அழகு வந்துடும், பெண்ணுக்கு ஒரு அழகை கொடுத்துருவான். 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் அல்ஹம்துலில்லாஹ் அந்த நிக்காஹ் மூலமாக ஒரு ஹலாலான உறவை அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம என்ன செஞ்சு விடணும்? அவங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இது இருவருடைய மன ஒற்றுமையில், மனம் அந்த ஒன்றுதலில், இருவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தில், அந்த சந்தோஷத்தின் விளைவாக கிடைக்கக்கூடிய சந்ததிகளில், அந்த சந்ததிகளுடைய அறிவு வளர்ச்சியில், அந்த சந்ததிகளுடைய ஆரோக்கியத்தில், அந்த சந்ததிகளுடைய ஆயுளில், அந்த இருவரை கொண்டு அந்த குடும்பத்தினர்களுக்கு மத்தியிலே, உறவுகளுக்கு மத்தியிலே, இப்படி எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் என்ன செய்யட்டும்? உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும்ங்கிற துஆவத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு இங்கு கற்றுத் தர்றாங்க. அந்த அடிப்படையில் வச்சு பார்க்கும் பொழுது இந்த ரஜபுடைய மாதம் சாதாரணமான மாதம் அல்ல. அல்லாஹ்விடத்தில் அதிகம் பரக்கத்தை கேட்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்திலே நாம் கேட்கக்கூடிய துஆ கபூலாக்கப்படுகிறது. ரொம்ப விசேஷமான மாதம், ஒரு மாதம் ரஜபுடைய மாதம். இந்த மாதத்துல பாருங்க, இந்த மாதத்துல எப்பேற்பட்ட பரக்கத்தை அல்லாஹ் செய்யறான்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ். ஈமான் கொண்டவர்களுக்கும் ஈமான் கொள்ளாதவர்களுக்கும் மத்தியில் உண்டான ஒரு வித்தியாசத்தை இங்க காட்டுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மாற்றமான சகோதரர் வந்தார். அவருக்கு ஆட்டுப்பால் குடிப்பதற்காக ஒரு கிண்ணத்திலே கொடுக்கப்பட்டது. கொடுத்த உடனே வாங்கி மடக்கு குடிச்சு முடிச்சாரு.
மறுபடியும் இன்னொன்று கொடுத்தாங்க, அதையும் வாங்கி குடிச்சாரு. இன்னொன்று கொடுத்தாங்க, அதையும் வாங்கி குடிச்சாரு. இப்படியே அவருடைய வயிறு ஃபுல்லாகிற வரைக்கும் என்ன செஞ்சாரு, பல கோப்பைகளை, கிட்டத்தட்ட 7 கோப்பைகளை என்ன செஞ்சுக்கிட்டாரு, வாங்கி குடிச்சிட்டாரு. பிறகு அவர் ஈமான் கொண்டதற்கு பிறகு அதே சபையில இருக்கிறாரு. என்ன செய்யப்படுது, அந்த ஒரு பால் கோப்பை கொடுக்கப்படுது. அவர் அதுல 3 மடக்கு குடிக்கிறார். 3 மடக்கு குடிச்சு அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறார். வித்தியாசத்தை பாருங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொல்ற காரணம், பரக்கத்துங்கிறது எப்படி உண்டாகுது பாருங்க. அதாவது ஒரு மூமினுக்கு மன நிறைவு ஏற்படும். கொஞ்சம் குடிச்சிட்டாலே அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மன நிறைவு ஏற்படும். ஆனால் ஈமான் கொள்ளாதவர்களுக்கு, இன்னும் வேண்டும் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் என்ன ஏற்படாது, ஒரு நிறைவு ஏற்படாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு கொடுத்த அந்த கோப்பையில ஒரு 3 மிடரு குடிச்சாரு. அவர் எழுதிட்டாரு, போதும் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுதான் பரக்கத்துன்னாங்க. ஈமான் கொள்ளாதவர்கள் பல கப்புகளை வாங்கி குடிச்சாரு. ஆனா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர் கொஞ்சம் குடிச்சார் அப்படின்னு கொடுத்தார். இதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில எல்லாம் பரக்கத் செஞ்சான். பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை அவர்கள் சேர்த்து வைக்கவில்லை, ஆனால் அவர்கள் பரக்கத் செய்யப்பட்டார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தட்டை வலித்து சாப்பிடுறது உங்களுக்கு பரக்கத்து இருக்கிறாங்க. ஒருத்தர் நல்லா சம்பாதிக்கிறேன், ஆனா கையில என்ன இல்ல, பரக்கத்தா நிக்க மாட்டேங்குது. மாச கடைசியில் நமக்கு தட்டுப்பாடாகி போயிருது, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க உணவு உண்ணும் பொழுது தட்டை வலிச்சு சாப்பிடுங்க, உணவுகளை சிந்தாம எடுத்து சாப்பிடுங்க, கீழே சுப்ரா விரிச்சு சாப்பிடுங்க. இதுல உங்களுக்கு எல்லாம் பரக்கத் செய்வோம். நாங்க பரக்கத்துங்கிற விஷயத்தையும் பார்க்கிறோம். அதுல இருந்து அந்த சஹாபி அப்படி செய்ய ஆரம்பிச்சாரு. மாஷா அல்லாஹ், அவர் வரக்கூடிய வருவாயை நல்லா பரக்கத் செய்யலாம். இன்னைக்கு நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனா பார்த்தா என்ன இல்ல, அதுல பரக்கத்து இல்ல. காரணம், நம்முடைய வீடுகளில் உண்ணும் உணவில் நாயகத்துடைய சுண்ணத்தான வழிமுறைகள் பின்பற்றப்படுவது கிடையாது. எப்படி குடும்பத்தில் மனைமக்களோட சேர்ந்து சாப்பிடுறது, எல்லாம் விரிப்பு விரிச்சு சுப்ரா விரிச்சு சாப்பிடுறது, தட்டை வலிச்சு சாப்பிடுறது, இதெல்லாம் நாமும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய வீட்டு பிள்ளைகளுக்கும் இதனை கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்படி அளவா வச்சு சாப்பிடு, தேவைக்கு வச்சு சாப்பிடு, தேவைன்னா 2 எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிடு, ஓரமா சாப்பிடு, நடுவில் எடுத்து பதில் சாப்பிடாதீங்க. இந்த 5 விரலால எடுத்து சாப்பிடுங்க, உள்ளங்கையில படாம எடுத்து சாப்பிடுங்க, தட்டை வலிச்சு சாப்பிடுங்க, விரல சுத்தி சாப்பிடுங்க. இப்படி எல்லாம் நமக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தவருடைய அடையாளம் என்ன, நீங்கள் பரக்கத்து செய்யப்படுவீர்கள். சாப்பிட்டுட்டு நீங்க பலர் விரல கூட சூப்புறது கிடையாது. அப்ப விரல சூப்புறதுனால என்ன நடக்குது, விரல சூப்புறதுனால ஒரு விதமான சுரப்பி நம்முடைய விரலோடு சேர்ந்து, நம்முடைய உமிழ்நீரோடு சேர்ந்து வயிற்றுக்குள்ள போய் என்ன செய்யுது, ஒரு விதமான ஆசிட், ஒரு அமிலத்தை உருவாக்குது. அதனுடைய உணவை ஜீரணிப்பதற்கு அது பயன்படுகிறது. அப்ப அஜீரண கோளாறு ஏற்படாமல், மலச்சிக்கல்கள் ஏற்படாமல், உண்ட உணவு எதக்களிக்காமல் நம்முடைய நெஞ்சில் வந்து அடைச்சிக்கிட்டு நிக்காம நல்ல முறையில் என்ன செய்யப்படுது, ஜீரணிப்பதற்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, உணவனுடைய விஷயத்தில் பரக்கத்து இருக்குது. அதை நீங்க பேணி நடங்கள். பெற்றோரை மதிப்பதாலும் உறவினர்களை அனுசரிப்பதாலும் ஒருவருக்கு பரக்கத் செய்யப்படுகிறது. பெற்றோர்களுடைய விஷயத்தில் எப்படி நடக்கணும், கண்ணியமா நடக்கணும். அவருடைய விஷயத்துல ஒரு சின்ன அசைவு கூட அவங்களுடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி இருந்துடக்கூடாது. நீங்க சர்வசாதாரண பிள்ளைங்க அத்தாவை ஏத்து பேசுறாங்க, இல்லாட்டா அம்மாவை ஏத்து பேசுறாங்க, அத்தா அம்மா மரியாதை வா போ நீ சொல்லி பேசுறாங்க. ஆனா பிள்ளைகளிடத்தில் இந்த மாதிரி பழக்கங்களை நாம் பழக்கி விடாமல் கண்ணியத்தோடு பேச வேண்டும், கண்ணியத்தோடு அவர்களிடத்தில் பழக வேண்டும். அவர்கள் விஷயத்தில், அவர்கள் சொல்லும் விஷயத்திற்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ற கட்டுப்படக்கூடிய ஒரு நிலைமை பிள்ளைகளிடத்திலே உருவாக வேண்டும். நீங்க என்ன சொல்ற, நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற மாதிரி நிலைமையில இருக்கக்கூடாது. சமீபத்தில் ஒரு நண்பர் சொல்லி வருத்தப்பட்டாரு, நானும் எவ்வளவோ சொல்லி கேட்க மாட்டேங்கிறான். மலேசியாவுக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். எதுக்கு, வேலைக்கு போறதுக்கா? இல்ல இல்ல, ஏதோ ஒருத்தருடைய சினிமா பாடல் ஏதோ அங்க ரிலீஸ் பண்றாங்களா, நான் அங்க போகணும்னு நிக்கிறானா, எனக்கு எடுத்து கொடு நிக்கிறான். சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான்.
இன்னைக்கு வீடுகளில் பிள்ளைங்க புல்லட் வேணும் அடம்பிடிக்கிறாங்க, பாக்குறோமா இல்லையா? அப்ப தாய் தகப்பனார்கள் என்ன செய்ய கூடுமானவரை அவங்க பிள்ளைகளுக்கு கட்டுப்பாடான ஒழுக்கமான வாழ்க்கை அந்த பிள்ளைங்களுக்கு சிறு பிராயத்திலேயே நம்ம பழக்கி கொடுத்திருந்தோம்னு சொன்னா என்ன செய்வாங்க? அத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, நம்முடைய அம்மா வருமானத்தை எவ்வளவு சிக்கனமா வந்து என்ன செய்றாங்க, அது செலவு பண்றாங்க. இதெல்லாம் பிள்ளைகளுக்கு நம்ம உணர்த்தி வளர்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் நமக்கு கட்டுப்பட்ட பிள்ளையாக இருப்பார்கள். மார்க்க விஷயங்களை அவர்களுக்கு சிறு வயதிலேயே தொழுகையை கொண்டு ஒரு மார்க்க விஷயத்தை கொண்டு ஒரு பக்குவமான ஒரு பேணுதலான ஒரு வளர்ப்பை அந்த பிள்ளைகளிடத்தில் நாம் உருவாக்கி இருந்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் பற்றிய ஒரு அச்சம், நாயகத்தின் மகப்பத்து, பெற்றோர்கள் விஷயத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்ற இஸ்லாத்தின் வழிகாட்டுதல்கள் எல்லாம் அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது எப்படி அவர்கள் பெற்றோர்களை அவமதிக்க முடியும்? பெற்றோர்களை மீறி அவர்கள் எப்படி நடப்பார்கள்? அப்ப பெற்றோர்களை மதித்து நடப்பதிலும் உறவுகளை பேணி வாழ்வதிலும் என்ன இருக்குது? பரக்கத் இருக்குதுன்னு சொல்லி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். நேரத்தில் பரக்கத். நேரத்தில் என்ன இருக்குது? பரக்கத். இன்னைக்கு இருக்குதா? கம்ப்ளீட்டா இல்ல, நல்லா தெரியுது. காலையில் எந்திரிக்கிறது தான் தெரியுது. எப்படி 8 மணி ஆகுது 10 மணி ஆகுது தெரியல, எப்படி கடைக்கு வர்றோம் மத்தியம் லோர் தொழிலுக்கு வர்றோங்கிறது தெரியல. திடீர்னு பார்த்தா அசருக்கு பாங்க சொல்றாங்க, திடீர்னு பார்த்தா கடையை போட்டுறோம், மறுபடியும் பார்த்தா வீட்டுக்கு போய் நிக்கிறோம். இதுதான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையாக இருக்குது. நேரம் எப்படி போகுதுன்னே தெரியல. இப்ப இந்த வாரம் சும்மா, அடுத்த வாரம் சும்மாவுக்கு 7 நாள் இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா எப்படி போயிருது? டக்கு 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 டக்குன்னு போயிருது. அப்ப ஒரு வருடம் ஒரு மாதத்தை போல, ஒரு மாதம் ஒரு வாரத்தை போல, ஒரு வாரம் ஒரு நாளை போல, ஒரு நாள் ஒரு மணி நேரத்தை போல இன்னைக்கு போகுதுன்னு சொன்னா என்ன காரணம்? பரக்கத்து குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். பரக்கத்து குறைஞ்சு போச்சு. 1440 வருடங்களுக்கு முன்பாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயுள் காலம் எவ்வளவுதான்? எவ்வளவு வருஷம் வாழ்ந்தாங்க? 63 வருஷம் தான். அந்த 63 வருஷத்துல எவ்வளவு பெரிய ஒரு ரெவல்யூஷன்! இது இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட ஒரு ஏகத்துவ புரட்சி இன்று உலகம் முழுக்க செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா அவர்கள் என்ன 100 வருஷமா வாழ்ந்தாங்க? இல்லாட்ட 200-300 வருஷம் பல முன்னாடி நபிமார்கள் போல வாழ்ந்தார்களா? இல்லை. குறுகிய காலத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்தான். குறுகிய காலத்தில் இந்த தீனுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்தான். குறுகிய காலத்தில் உலக மக்கள் எல்லாம் ஈமான் கொள்ளும் அளவிற்கு சஹாபாக்களுடைய பயணத்தில், சஹாபாக்களுடைய அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தில், சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் பரக்கத் செய்தான். என்று அந்த பரக்கத் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். ஒரு மாதத்திற்கு ஒரு குர்ஆன் இன்று நம்ம முடிப்பது யாரும் கிடையாது. ஒரு மாசத்துக்கு ஒரு குர்ஆன்ல 30 ஜுஸ்கள். ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் நம்மளால ஓத முடியுதா? ஒரு ஐனுக்கே இங்க வழிய காணோம். இதுல ஒரு ஜுஸ் ஓதுறதுக்கு இருந்தாலும் உங்களுக்கு ஒவ்வொரு பேராசாஜர்த்து அப்படின்னு சொல்றது கேட்குது. ஆனா இன்னைக்கு நம்மகிட்ட யாரும் என்ன செய்யறது கிடையாது. வருஷத்துக்கு ஒரு தடவை கூட குர்ஆன் ஓதி முடிக்கிறது கிடையாது. வருஷத்துக்கு ஒரு குர்ஆன் கூட இன்னைக்கு ஓத முடிக்கிறது கிடையாது. ஓத தெரிந்தவர்கள் எல்லாம் ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. இபாதத்துக்கு பிஸி ஒரு மிகப்பெரிய இடையூறு அன்னைக்கு ஆகி போச்சு. நேரம் பத்தல, நேரத்துல பரக்கத் இல்ல. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, நல்லடியார்களுக்கு அல்ல நேரத்துல பரக்கத் செய்றான். கொஞ்ச நேரம் தூங்கினாலும் ஃப்ரெஷ் ஆயிருவாங்க, கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு நிறைஞ்சிரும். எப்படி? கொஞ்ச நேரம் உழைச்சாலும் அது கிடைக்கிறதுல அல்ல பரக்கத் செய்வான். அவர்களுடைய நேரங்கள் தொழிலுக்காக இபாதத்துக்காக ஒதுக்கப்படுவது என்பது அவங்களுக்கு ஒரு சிரமமாகவே இருக்காது. காரணம் அவர்கள் பரக்கத் செய்யப்படுகிறார்கள். அன்பிற்குரிய பெருமக்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, அப்பேற்பட்ட பரக்கத்தை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய ஒரு மாதத்தில் இருக்கிறோம். எனவேதான் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷாபான். ரஜப மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. அப்படிங்கறதுடைய தாற்பயம் என்னன்னு சொன்னா, காலம் முழுக்க நம்ம அல்லாஹ்விடத்தில் பரக்கத்தை கேட்கணும். அதிலும் குறிப்பாக இந்த மாதங்களிலே அதிகமாக அமல் செய்வதில் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. இப்போவே நம்முடைய நேரங்களை என்ன செய்ய ஆரம்பிச்சிடணும்? கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய உலக விஷயங்களை விட்டு கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சிடணும். தூங்குற நேரத்தை கரெக்டாகி அதை கொஞ்சம் லெவல் பண்ணி குறைக்க ஆரம்பிச்சிடணும். சகஜத்தை ஆரம்பிச்சிடணும். இரவுக்குடைய வணக்கங்களை ஆரம்பிச்சிடணும். இப்படி இபாதத்துகளுக்காக நாம் செய்ய ஆரம்பிச்சாதான் மூணாவதா வரக்கூடிய ரமலான் மாசத்துல நம்ம எப்படி இருக்க முடியும்? ஃபுல் பவரோட
இபாதத்தை எஃபெக்ட் என்ன செய்ய முடியும், நம்மளால செய்ய முடியும். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ரமலானை எங்களுக்கு அடைய செய்வதாக எங்களுடைய நோக்கம். அதுவரை அல்லாஹ் தஆலா இபாதத்துக்களில் ஆர்வத்தோடு, ஹயாத்தோடு, ஆரோக்கியத்தோடு அந்த மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் இப்போது இருந்தே கேளுங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல 2 நபித்தோழர்கள், 2 பேரும் நண்பர்கள், 2 பேரும் நண்பர்கள். அந்த 2 பேரும் ஒருத்தர் இந்த வருஷம் மௌத்தா போறாரு, யுத்தத்தில் ஷஹீதாகி மௌத்தா போறாரு. மறு வருஷம் அவருடைய நண்பர் இயற்கையாக மௌத்தா போறாரு. இந்த 2 பேர் விஷயமாக சொர்க்கத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, இந்த ஷஹீதானவரை விட இந்த இயற்கை மௌத்தானாரே அவர் முதல்ல சொர்க்கத்துக்கு போற மாதிரி தகவல் வரும். இந்த தகவல் மூலமாக சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, சஹாபாக்கள் ஆச்சரியமா கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் அவர் ஃபீ சபீலில்லாஹ் ஷஹீதாகி மௌத்தா இருக்கிறாரு, அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சொட்டு ரத்தம், முதல் சொட்டு இந்த பூமியில் விழுறதுக்கு முன்னாடி அவருடைய பாவத்தை எல்லாம் எல்லாம் மன்னிச்சு உயர்ந்த அந்தஸ்து கொடுத்துறான்னு சொல்லி இருக்கிறீங்க, ஷஹீது அந்தஸ்துக்கு ஈக்குவலா ஆக முடியாதுன்னு சொல்லி இருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர் தான முதல்ல சொர்க்கத்துக்கு போயிருக்கணும். ஆனா இவர் இயற்கை மௌத்தானவர், இவர் சொர்க்கத்துக்கு போயிருக்கிறார் சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவரும் இவரும் மௌத்தானவருடைய கால இடைவெளி இருக்கிற இந்த ஒரு வருஷம், இந்த ஒரு வருஷத்துல அவர் ஒரு ரமலானை அடைந்திருக்கிறார். என்ன அடைஞ்சிருக்கிறாரு? ஒரு ரமலான் மாசத்தை அடைஞ்சிருக்கிறாரு. 30 நாள் நோன்பு வச்சிருக்கிறாரு. அவர் இரவு நின்று வணங்கி இருக்கிறாரு. ரஜபு ஷாபான் மாதத்திலிருந்து இபாதத்துக்களுடைய அந்த பயிற்சியை, பழக்கத்தை அதிகப்படுத்தி ரொம்ப ஃபுல் போர்ஸ் என்ன செஞ்சிருக்கிறாரு, ரமலான் மாதம் அமல் செஞ்சிருக்கிறாரு. இது ஒண்ணு போதாதான் அவரை இவர் முந்துவதற்கு என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம். அப்பேற்பட்ட ஒரு பரக்கத்திற்குரிய மாதம் நம்மிடத்தில் வந்திருக்கிறது. அந்த ரமலானை அடைவதற்கு முன்பாக இந்த ரஜபுடைய மாதத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ஷஹ்ர ரமலான் என்ற இந்த துஆவை நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய ஒரு மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தர் வருவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொன்னோம், எதை கேட்டோமோ அதை விளங்கி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக.